தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொடுக்க இருக்கிற ஆறுமு ஐயா அவங்க வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க ஜோதிடத்தில் கேபிங்கிற ஜோதிடத்தில் மிக அற்புதமாக வளம் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்ச கிட்டுன்னு கூட நான் சொல்லலாம் உண்மையாலுமே. ஏன்னா அதாவது ஜோதிடத்திலையும் சப்போர்ட்டாக இருக்காங்க, இங்கே பொருளாதாரத்திலையும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் வந்து அவர்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டே இருக்கார். ரெகுலராக எங்கள் மாத கருத்தரங்கம் எது வந்தாலும் சரி, அந்த கருத்தரங்கத்தை கலந்துக்கிட்டு அவருடைய கருத்துக்களை கொடுக்கறதும் இல்லாமல் எங்களுக்கு வந்து டீமுக்கு, அதாவது எதை வச்சு சார் நீங்கள் செய்வீங்க, எப்படி பண்ணுவீங்க, அதாவது பொருளாதாரம் வேணும்ல அதுக்கு அப்படின்ற அடிப்படையில் எல்லாத்துக்கிட்டையும் ஊக்கத்தொகை வர மாதிரி ஐயாவே டீமுக்கு இதுவரைக்கும் ஒரே ஒரு கருத்தரங்கம் மட்டும் தான் வரல, மீது எல்லா கருத்தரங்கத்துக்கும் வந்திருக்கார். சரிங்களா? அதனால அதுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும் கண்டிப்பாலுமே. சரிங்களா? அதாவது அது எந்த கருத்து எடுக்கிறாரோ அந்த கருத்தில் ஆழமாகவும் சிந்தனையோடையும் வேகமாகவும், அதாவது ஒன்று சொல்லுவாங்க வெறித்தனம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதாவது வெறித்தனம் சண்டை கட்டுறதுக்காக இல்லைங்க, அது அந்த பொருள் மேலே இருக்கிற அன்பு தான் அந்த வெறித்தனமாக மாறுது. சரிங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கோபமாக ஏன் ஐயாவுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருத்துக்களை எல்லாம் உட்படுத்த மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கிற விஷயத்தில் தான் அவர் கோவப்படுறாரே தவிர, பட் ஜோதிட கருத்துக்களை மக்களுக்கு எப்படியா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு இருக்கார். அந்த கருத்துக்களை இங்கேயும் பதிவு பண்ணும்படி கேட்டு வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா அவங்கள வாங்க. காதலாயிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் நன்னெறியாவது ஈசன் நாமம் இணையடி நிழலே. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையுடைய தலைவர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சியாக தொடர்ந்து கருத்தரங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, விடாப்பிடியாக. அது என்னன்னாலும் பார்க்குறதுன்னு கருத்தரங்கம் நடத்திடலாம், ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துவது தெரியாது. இந்த தஞ்சாவூரில் ஒரு முதல் கருத்தரங்கம், சென்னையில் முதல் கருத்தரங்கம், இது மாதிரி ஒரு ஊரில் நாம் இருக்கும் ஊரில் நாம் ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி நடத்திடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புது இடத்துக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துறது எவ்வளோ சேலஞ்ச் இருக்கும் பாருங்கள். அதை நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, ஐயாக்கிட்ட, நீங்கள் மாதம் தலைப்பிரசவம் பண்ணுறீங்களே, தலைப்பிரசவம் என்பது மறுஜென்மம். இருக்கிறதுலையே பிரசவம் தான், வேறு எதுக்கும் பெயினுக்கு லேபர் பெயின்னு சொன்னாங்க. லேபர் பெயின்னா என்னென்னா பிரசவ வலிக்கு தான் லேபர் வார்டு, லேபர் பெயின்னு சொல்லி வச்சாங்க. அந்த பெயினை மாதம் அனுபவிக்கிறதே இருக்கிறாருங்க ஒருத்தர். அது என்ன, அதை சேலஞ்சாக எடுத்து செய்கிறாரு, வெற்றியும் பெறுகிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து எங்கெல்லாம் அவர் சிஸ்டம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் போய் செய்ய மாட்டார். ஒரு இடத்துல கருத்தரங்கம் நடக்குதுன்னா அந்த ஊரில் போய் செய்கிறதில்ல. இப்போ திருச்சியில் கருத்தரங்கம் நடக்குது, இப்போ அங்கே நடக்கட்டும், அது அப்படியே நடக்கட்டும். எங்கே கருத்தரங்கம் நடக்கவில்லையோ அந்த ஊரில் போய் ஒரு கருத்தரங்கம் நடத்துவோங்கிற ஒரு புதிய விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யணும். எங்களுடைய சப்போர்ட் எப்பவும் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரைட்டுங்க. இப்போ ஜோதிடத்துக்குள்ளே வருவோம். ஐயா ஒரு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, கேபி சிஸ்டம் நான் பேசுகிறதுக்கு இருக்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீங்க கேபி சிஸ்டம். அது ஒரு பயமும் இருக்குது. கேபி சிஸ்டத்தில் தொடர்றதுக்கு பயந்துக்கிட்டு ஏதோ அங்கே வந்து பெரிய 240 வோல்ட் ஏதோ இருக்கிற மாதிரி அதை தொடர்ந்து கூட பயப்படுறாங்க, நினச்சி பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது சிறப்பாக தான் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு உங்களை எல்லாம் பாரம்பரிய ஜோதிடர்களுக்கு உங்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க பாதம் பணிந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறீங்க அப்படின்னா, பாரம்பரியத்தில் நீங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். 40 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்கக்கூடும். நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். நம்ம கரெக்டாக
பலன் சொல்கிறோம், நான் சொல்கிற பலன் இதுதான் அப்படின்னு சரியாக சொல்கிறோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? சேலஞ்ச் இருக்குங்க. ஏன்னா 1990 நான் டியூட்டியில் இருந்தப்ப ஒரு ஆராய்ச்சிக்காக படித்தேன். ஐயா சொன்ன மாதிரி ஆராய்ச்சிக்காக படித்தேன். என்னுடைய லைனே வேறு, ரிவர்ஸில் போனேன். எல்லாரும் வந்து இப்படி போனாங்கன்னா நான் இந்த பக்கம் போன ஆள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்க, பக்தியாக இருப்பாங்க, ஆன்மீகம் இருக்கும், இதெல்லாம் துண்ணூறு பூசிக்கிறது, இதெல்லாம் நம்ம குடும்ப பாரம்பரியத்தில் பழக்க வழக்கங்கள் வர்றது. ஒரு 5வது 6வது படிக்கும் போதே எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு துண்ணூறு பூசுறதில்லை, சாமி கும்பிட்றதில்ல. அப்போவே அடி கிடைக்கும், உதை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்படி தான் என்னுடைய எத்தனை வயசில் 5-6 வயசுலேயே அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ படித்தோம், வளர்ந்தோம், வந்தோம், கம்பெனிக்கு வந்தோம். அதே தீவிரத்தோட என்ன போகிறோம், தொழிற்சங்க இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே போகிறோம். கம்யூனிஸ்ட் இயக்கம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ தீவிரமாக இருக்கும். அதுவும் நான் என்ன பண்ணுற ஆளுங்க இன்னும் தீவிரமாக இருப்போம். அப்படி போயிட்டு இருக்க போது அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலே தெரியும் உங்களுக்கு, ஐயா சொன்ன மாதிரி நிறைய படிக்கணும். ஏன்னா எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும். அதனால் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும். யார் கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருந்தால் அவன் கம்யூனிஸ்டே கிடையாது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். அதற்காக படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பொழுது இடையே ஒரு சப்ஜெக்ட் வருது குறுக்க. என்னது? அதான் ஜோதிடம். இது என்னடா ஜோதிடம் வந்து ஒன்று போய்கிட்டே இருக்குது. இது ஆதி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, எங்கே போய் சேரும்னு சொல்ல முடியல. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றார் போல் தன்னை செழுமைப்படுத்தி கொண்டு போட்டிப்படுத்தி கொண்டு எல்லாரையும் ஆக்கிரமித்து வச்சிருக்கு. உண்டா இல்லைங்களா? இன்று ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. வந்தும் கூட ஜோதிடத்தை என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், இன்னும் கையெழுத்தே சொல்லிட்டேன். எத்தனை பதவியில் இருந்தாலும் அவர் எங்கே வராருங்க? ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கே வராரு? ஜோசியத்தை வராரு. அப்போ அவரை விடவும் மேலான பதவி யாரு? ஜோதிடர். யாரு? நீங்கள் யாரும் ஜோதிடர்கள்னு சொல்லி கேவலமா நினைக்காதீங்க. நிறைய பேர் நான் ஜோதிடர் சொல்ல பயப்படுறீங்க. கிடையாதுயா. ஏ, பிரதமர் உன்னை தேடிட்டு வரான், ஜனாதிபதி முதலமைச்சர் தேடிட்டு வரான்ல, நீ யாரு? அவனைக்கு வழி சொல்லுபவர், வழிகாட்டுதல் கொடுப்பவர். இது எப்படி கேவலமான ஆக முடியும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடர்னா நெஞ்ச நிமித்தி சொல்லு, நெஞ்ச நிமித்தி சொல்லணும். வா 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 சொல்லலாம் இல்லையா? சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஜோதிடர்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கேன். புது ரத்தம் பாயணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப நான் கேட்குறேங்க, நான் உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். நீங்கள் யாராவது மாற்றுக்கிறதா உடனே எந்த சொல்லுங்க, ஐயோ தப்பியான்னு சொல்லுங்க. இந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன். ஜோதிடத்துக்கு ஏதாவது கால அவகாசம் உண்டா? நான் ஒரு 4 வருஷம் நான் படிச்சுட்டேன் ஜோதிடர், 5 வருஷம் படிச்சுட்டா, வாழ்க்கை முழுக்க படித்தாலும் ஜோதிடத்தை படித்து முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை இந்த 4 வருஷம் படித்தவன், 3 வருஷம் படித்தவன், 6 வருஷம் படுவேன், நான் பிஹெச்டின்னு சொல்லிக்கிறவன்லாம் என்ன ஜோதிடம்? நீ வாடா, நீ வந்து படிச்சிடுறா. நீ ஃபஸ்ட்டு திருப்பூரில் ஜிகேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜி கோபாலகிருஷ்ணன். தெரியாமல் இருக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு ஜோதிடர். அவர் ஒருத்தர ஒரு விஷயம் சொன்னாருங்க. அவர் வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது, கொரோனா காலத்தில் போக்குவரத்து இல்லை, சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் சர்ஜன், அதுவும் அவர் வண்டியிலேயே வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? திருப்பூருக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துட்டார். வந்து ஐயாவை வந்து பார்த்துருக்காங்க, ஜிகே ஐயாவை. அவர் சொன்னது தான் சொல்கிறேன், பதிவில் இருக்குது. வந்து ஐயாவை பார்த்து, ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா, நான் வந்து ஒரு டாக்டர் சர்ஜனு, எனக்கு இந்த ரத்தம் சதை எலும்பு இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டுது. சரிங்கய்யா, இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் இங்கேயே தங்குறேன். நான் எவ்வளோங்க? ஒரு வாரம் இங்கே தங்கி ஜோதிடம் படிச்சுட்டு நான் போய் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஜோசியராக மாறிடுறேங்க. ஒரு வாரம் இங்கேயே தங்கி அவர் படிச்சுட்டு நேராக போய் என்ன பண்ண போகிறாரு? ஆஃபீஸ் போட போகிறாரு. இவருக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பாச்சா, அவ்வளவு விஷயம் ஈஸியானா இருக்குது ஜோசியம் நினச்சிக்கிட்டு, சரிங்க என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் கோல்டு மெட்டல்
18 பேப்பரை ஒரே சிட்டிங்கில் எழுதி கோல்டு மெடல் வாங்கின ஆள். நீங்கள் அவ்வளோ சாதாரண நினைக்காதீங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுக்க நான் படிச்சிடுறேன். அப்படியா, இவன் திருந்த மாட்டான், இவனுக்கிட்ட பேசலாம் சரியாக வராதுன்னு ஒன்றுமே பேசலை. அவர் என்ன பண்ணாராம், சரி ரைட்டியா சந்தோஷம், உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு 27 நட்சத்திரம் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு பேப்பரில் கையில் கொடுத்து, ஐயா இந்த பக்கத்து ரூமில் உட்காந்துங்க, இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த பாடத்துக்கு போகும் அப்படின்ட்டார். அவர் போய் 5 நிமிஷத்தில் திரும்பி வராரு. ஐயா என்ன ஐயா படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டிங்கய்யா. இவருக்கு ஆச்சரியம், என்னடா 27 லட்சம் 5 நிமிஷத்தில் படிச்சிட்டானா? அட்டா உண்மையிலே கோல்டு மெடலாக தான் இருப்பான் போல் இருக்கு. சரி சொல்லுங்க அப்படின்னா, அசோனி வரை கார்த்திகை அது வரைக்கும் தான் வருது, அதுக்கப்புறம் வரல. என்னங்கய்யா, இருங்க நான் வந்துடுறேன். திரும்ப ஓடுறாரு, திரும்ப 5 நிமிஷத்தில் வராரு. இப்படியே 4 முழுக்க ஓடுறாரு, ஒடியாறாரு. மாலை 5 மணி ஆனது, 27 நட்சத்திரத்தை சொல்ல முடியவில்லை. முடியலங்க அவரால். சாயந்தரம் 5 மணி ஆச்சு, வந்தார், பேப்பரை கையில் கொடுத்தாரு. என்னங்கய்யா? ஐயா நான் ஊருக்கு கிளம்புறேங்கய்யா. நான் என்னமோ ஜோதிடம் ரொம்ப எளிதாக இருக்கும், படிச்சுட்டு போயிட்டு ஆஃபீஸ் போடலான்னு நினச்சேன். 27 நான் கோல்டு மெட்டல்னு வேறு உங்கள்கிட்ட சொன்னேன். அது கோல்டு மெட்டலுங்கிறது இப்போ தான் புரியுது எனக்கு. இந்த மரமண்டைக்கு அது மெட்டலுங்கிறது இன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஆனால் 27 நட்சத்திரத்தில் என்னால் படிக்க முடியல ஒரு நாள்லன்னா, நீங்கள் அடுக்கி வைக்கிற புத்தகத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் வந்தவொடனே, இதெல்லாம் ஜோதிட புத்தகம். நீங்கள் நாங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் புத்தகம் இருக்குது, ஆனால் ஜோதிடத்துக்கு இவ்வளோ புத்தகங்களா அப்படின்னு அப்போவே எனக்கு கொஞ்சம் மலைப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பேப்பர்லேயே நான் அவுட் ஆகிட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேங்கய்யா. அதுதானே ஜோதிடம். அதுதான் அவ்வளவு ஆழ வகலம் இருக்குதா இல்லையா? லைஃப்பில் ஜோதிடத்தை படித்து முடிச்சிட முடியுமா? முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. ஏதோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், தொட்டு பார்த்துட்டு, இந்த சொல்லுவாங்கள்ல கதை, யானையை குருடர்களை தொட்டு பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்று சொன்னால் அது மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை நிலைமை. அப்போ இவ்வளவு அகலம் ஆழம் இருந்தும் கூட தைரியமாக ஜோதிடத்தை படித்து இன்னைக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கீங்களே நீங்கள்லாம், அதுக்காக தான் உங்கள் காலை பிடிக்கிறேன்னு சொன்னேன். உங்களை பணிவது அதற்காகத்தான். தைரியம் வேணும், தைரியமாக. அதுக்கு யார் காரணம்? நீங்கள் ஜோதிடர் ஆகிறதுக்கு. அதையும் உங்கள் ஜாதகத்தில் தானங்க இருக்குது. எல்லாரும் வந்துடுறாங்களா? ஜோதிடத்தை தொட்ட முடியுமா? தொட்டு பயணம் பண்ண முடியுமா? அது தொடணும்னா ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பை உள்வாங்கி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பெருமைக்குரியவர்கள். நான் 1990 மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமா அஸ்ட்ராலஜி சேர்ந்தேன். எதற்காக? ஆராய்ச்சிக்காக. அப்போ என்ன எண்ணம் ஓடியது? ஜோதிடத்தை படிச்சுட்டு இந்த கட்டம் போடுற ஆளுகள்லாம் என்ன செய்துன்னு கேட்டணும். கட்டம் போட்டு 1ஆம் மணி 2ஆம் மணி ஊரை ஏமாத்திட்டா இருக்கிறீங்க. வரண்டா இருங்கடா. யூனிவர்சிட்டியில் பாடம் எல்லோரும் பொதுவாக வச்சுருப்பாங்க. ஒரு குருநாதர்கிட்ட படித்தோம்னா, இவர்கிட்ட போய் படித்தாலும் இவருக்கு தெரிஞ்ச சொல்லிக் கொடுப்பாரு. உங்கள்கிட்ட படித்தா நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆனால் யூனிவர்சிட்டிங்கிறது காமனாக ஒரு பாடம், பாரபட்சம் இல்லாமல் இருக்கும். அப்போ அங்கே படிப்போம். படிச்சுட்டு இந்த ஜோதிடர்களை என்ன செய்துன்னு கேட்கணுங்கிறதுக்காக போய் படித்தேன். படிக்கும்போது அப்படியே உள்ளே போகிறேன். ஊரில் போய் ஜாதகம் கட்டு வச்சுருப்பாங்கள்ல, நான் கல்யாணத்துக்கு கூட ஜாதகம் பார்க்கல. எங்கள் அண்ணன் போய் ஏதோ பார்த்தாரு, அப்போ கூட ஜாதகம் பார்க்கல. இன்னும் எவ்வளோ தீவிரமானவனுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் பண்ணுவாங்களா? புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் செய்தவன் நான். 1986 அக்டோபர் 12ஆம் தேதி எனக்கு கல்யாணம். புரட்டாசி மாதம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனாக்கா கல்யாண நாள்னு சொல்லி அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னா ஐயர் பார்ப்பார், ஏமையா உனக்கு கல்யாண தேதி குறிச்சாமா. சரி ஐயா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ அர்ச்சனை பண்ணுங்க. அவ்வளவு தீவிரமாக இருந்தவன். படித்தேன், ஆராய்ச்சி போனோம். ஏன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்த்தோம், எல்லாமே சரியாக இருக்குது. என் செக்ஷனில் ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் கல்யாணம் ஆனவன் இருப்பான், குழந்தை இல்லாதவன் இருப்பான், கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணவன் இருப்பான், 2க்கு 3 கல்யாணம் பண்ணவன் இருப்பான், கல்யாணம் ஆகாதவனும் இருக்காங்க 1-2 பேர். அவர் ஜாதகத்தெல்லாம் வாங்கி இந்த ரூலெல்லாம் வருதான்னு பார்த்தா பக்காவாக உட்காருது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆஃப் ஆகிட்டேன், வாயை பூடிக்கிட்டு, ஐயோ இது இன்னுமே ஜோதிடம் தவறு என்று யாரிடமும் பேசக்கூடாது. அதற்காக வாங்கிய நூல்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு
இருக்குது ஐயா. என்ன எத்தனை நூல்னு எனக்கெல்லாம் தெரியும். சில புத்தகம் என்ன வந்து 2 புத்தகம் இருக்குது. ஒரு புத்தகம் ஏற்கனவே வாங்கியிருப்பேன். திரும்ப போகும்போது அந்த புத்தகம் பார்த்தேன்னா நான் வாங்குன்னு சொல்லுது. அதையும் வாங்கிட்டு வருது. இங்கே வந்து பார்த்தா நேற்று புத்தகம் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண ஒரு இடத்துல இருந்து ஆஃபீஸை ரெண்டு புத்தகமாக வருது. சுகர்நாடி ஒரு புத்தகம், சீதாமணின்னு ஒரு புத்தகம், 2 புத்தகம் இருக்குங்க. இவ்வளோ பெருசு. அப்போ அவ்வளோ புத்தகம் வாங்கி படித்து தன்னை என்ன பண்ணோம், என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு? என்ன மாதிரி யாரும் வரக்கூடாது தானே. எத்தனை ஜோசியரை சிண்டை பிடிச்சிருப்பேன் நான். அப்போ என்ன யாராவது கேள்வி கேட்க ஆள் வரும் தானே, அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும்ங்கிற இவ்வளவு சரக்கு படித்தேன். ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ 25 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1990 ஆரம்பித்து 2015 வரைக்கும் பாரம்பரிய முறையில் நான் பயணம் செய்தேன். 25 வருஷம். திருப்தி இல்லை. என்ன திருப்தி இல்லை? பலன் எடுத்து சொல்கிறோம்னா அதில் திருப்தியாக பலன் சொல்லிட்டோமா உங்களுக்கு அப்படின்ற பார்த்தா எனக்கு திருப்தி இல்லைங்க. ஆனால் அவங்களுக்கு திருப்தி அடைகிறாங்க. ஏன்னா இல்லாத ஊருக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லாத ஊருக்கு இல்லை, அவனுக்கு தெரியல. அப்போ நான் என்ன நம்மளை ஐயோ இதெல்லாம் தெரியுது அவருக்கு, நம்ம சாதாரண விஷயம் சொல்லும் போது அதுக்கு அவங்க பெரிய விஷயமா பார்த்துட்டு பரவாயில்லைங்க நல்லா சொன்னாருங்கிறாங்க. எனக்கு திருப்தி இல்லையா? அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கே கிடைக்கும் சரியான விஷயம், எங்கே கிடைக்கணும் தேடுதல் இருந்து கொண்டே இருந்தது. 2015 ஒரு ஆசிரியர், இப்போ யூடியூப்பில் நிறைய பேசுகிறாங்களா, இது மாதிரி ஒரு ஆசிரியர் அஸ்ட்ரோ தேவராஜ் சென்னை, அவர் வந்து யூடியூப்பில் பேசுகிறாரு. பார்க்குறோம். அதுவும் டியூட்டியில் இருக்கான், இப்போ ரிட்டையர்டு கூட ஆகலை. பார்க்குறேன், பலன் ஈஸியாக எடுக்கிறாரு. ஆட்சி பார்க்கல, உச்சம் பார்க்கல, நீசம் பார்க்கல, இங்கேருந்து அவன் பார்க்குறான், அங்கேருந்து அது பார்க்குறான், என்ன சாரம் அதுக்கு இது ஒன்றுமே பலன். அடாடா இது ஈஸியாக இருக்கியா, இது ஈஸியாக இருக்க, இது பார்த்தா இது தெரிஞ்சால் போதுமே வர்றவங்களுக்கு. கல்யாணம் ஆகுமா ஆகாமா? ஆகாதா? 7ஆம் இடத்தை பாரு, சுக்கிரனை பாரு, செவ்வாயை பாரு, அது நம்பரு தான். 12 நம்பரில் வேலை முடிஞ்சு போச்சு. இது நல்லா இருக்க. உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு வந்து நீங்கள் எழுதின புத்தகம் அத்தனையும் வேணும். நான் தான் புத்தகம் வாங்குறதில் வெறி பிடிச்ச ஆள். என்ன சொல்கிறேன் பாருங்க, இந்த புத்தகம் வேணும், அந்த புத்தகம் இல்லை, உங்கள்கிட்ட என்னென்ன புத்தகம் இருக்குது, அத்தனை புத்தகம் வேணும், உங்கள் சாஃப்ட்வேர் வேணும். இன்னும் கிளாஸுக்கு போகல. இங்கே யூடியூப்பில் பார்த்துட்டு அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, அவங்க ஸ்டூடெண்ட் மத்தியில் நான் பார்த்ததில் ஆறுமுகத்தை மாதிரி இவரை மாதிரி ஒரு ஜோதிடர் நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. என்னை நேரில் பார்க்கல, என் வகுப்பு அட்டன் பண்ணல, ஒன்றும் தெரியாது. உடனே பணத்தை அனுப்பி உன் புத்தகத்தை கூட சாப்டர் கூட எல்லாத்தையும் வாங்கி படிச்சுட்டு அப்புறம் தான் கிளாஸ்க்கு வந்தார். அப்படி உள்ளே போனேங்க. ஃபெயிலியரே இல்லை. 10 வருஷமாக எங்கள் இதில் இருக்கேன், இந்த கேபி சிஸ்டத்தில் தான் ஜாதகம் பார்க்குறேன். ரொம்ப திருப்தியாக பார்க்குறேன். எனக்கு திருப்தி வந்துடுச்சு. என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக போகிறாங்க. இதுவரை யாரும் இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக எனக்கு சொல்லலை. நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க, அது எனக்கு போதும். அவங்களுக்கு திருப்தி அடைகிறாங்க. அப்போ நானே வந்து 2015 தான் உள்ளே போகிறேன். நானே அப்போ தான் படிக்கிறேன், அப்போ தான் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு இல்லை. அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாருல ஒரு கம்ப்யூட்டர் சார், அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லிட்டார், ஒரு பெரிய ஓனர் முதலாளி, அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட போங்க நல்லா பார்த்து சொல்லுவாருன்ட்டு. ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் என்கிட்ட இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க கார் எடுத்துக்கிட்டு. நான் டியூட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கு வந்தேன். என்ன 2 பேர் வராங்களே, சார் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் அனுப்பினார். சொல்லுங்கள் சார் உட்காருங்க, பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும். அப்படியா, சரி பார்ப்போம், இதான் சாஃப்ட்வேர் இருக்குதே, நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். போட்டு என்ன சொன்னேன்னா, சார் உங்கள் பொண்ணு மாதம் எவ்வளோ சார் சம்பாதிக்குது, வெளிநாட்டில் இருக்கா? ஆமாம் சார் இருக்குது. மாதம் 10 லட்சமா 20 லட்சமா சம்பளம்? ஆமாம் சார் நல்ல சம்பளம் வாங்குது. நல்ல 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் வாங்குது, கார் பங்களா இருக்குது, எல்லாம் இருக்கா? ஆமாம் எல்லாம் இருக்குது சார். சந்தோஷமா? ஆமாம் சார் பொண்ணு நிறையா சம்பாதிக்கிறாருன்னு சந்தோஷம் தானே அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், இறைவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? பொருளாதார வசதியை அருமையாக கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த பக்கம் அகம் சார்ந்த விஷயத்தை தரலை, அதை லேட்டாக தான் தருவார். நீங்கள் அப்போவே வயசு என்ன 32 33 கிட்ட வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு திருமணம் இப்பொழுது கிடையாது. சந்தோஷமாக இருங்க. இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு எங்கேயும் போகாதே, நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. 3 வருஷம் கழித்து கல்யாணம். அப்போ தான் தசா புத்தி சப்போர்ட் பண்ணுது. 3 வருஷம் கழித்து கல்யாணங்க, போய் தூங்குங்க. என்ன இவ்வளோ தான் பலன் நான் சொன்னது. 2 பேரும் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டாங்க. ஐயா உட்காருங்க என்னங்க ஐயா? இல்லைங்க, நான் ஏன் சாமி எழுந்திரிச்சு கும்பிட்டேன்னா,
நான் தமிழ்நாட்டில் போகாத கோயில் இல்லை, போகாத ஜோதிடர்களும் இல்லை. அவர் ஒரு கோயில் சொல்லுவார், இவர் ஒரு கோயில் சொல்லுவார். 6 மாதம் பாரு, 1 வருஷம் பாரு, குரு பயிற்சியும் பாரு, சனி பயிற்சியும் பாரு, ராகுகேது பயிற்சியும் பாரு. அது பாட்டில் பயிற்சியாகி போய்கிட்டே தான் இருக்குது. நானும் போய்கிட்டே இருக்கிறேன். கல்யாணத்துக்கு சரியான வழி சொல்லலை. நீங்கள் ஒரே ஒரு நபர் 3 வருஷத்தை இந்த ஜாதகத்தை கொண்டு வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னது ஒரே ஆள். அதுக்காக தான் எழுந்திரிச்சு கும்பிட்டேன். அது நடந்ததுங்க. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், தனியாக ஆஃபீஸ் போட்டுட்டேன். 3 வருஷம் கழிச்சு வர்றாங்க அதே ஃபேமிலி. ஐயா நீங்கள் சொன்ன 3 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. அப்படியா, வாங்க 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 வாங்க. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, தசாபுத்து வந்துடுச்சு, ஜாதகம் இருக்கா, மாப்பிள்ளை ஜாதகம் அப்படின்னு. மாப்பிள்ளை ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அதையும் பொருத்தம், சூப்பரான பொருத்தம். கல்யாணம் ஆகி இன்னைக்கு குழந்தை குட்டியோட அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போ அனுபவம் எனக்கு இந்த கேபியில் அனுபவம் அன்னைக்கு 1 வருஷம் கூட இல்லைங்க. அப்போ தாங்க சாஃப்ட்வேர் வாங்கி போட்டிருக்கேன். அப்போவே நான் இந்த 3 வருஷத்தை எப்படி சொன்னேன், இங்கே காமிக்குது ஒற்றைப்படை 12 பாவம் தானே இருக்குது. 1 மண் 5 7 9 11 ஒற்றைப்படை பாவங்கள், 2 4 6 7 8 12 இரட்டைப்படை பாவங்கள். முடிஞ்சு போச்சுங்க ஜோதிடம். 12 நம்பரில் ஜோதிடம் முடிந்து விட்டது. இதுதான் இதனுடைய பேஸு. ஒற்றைப்படை பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும். ஒற்றைப்படை பாவங்கள் செயல்பாட்டில் இயங்கும் பொழுது இரட்டைப்படை பாவங்கள் இயங்காது, பொருளாதார வசதி உங்களுக்கு கிடைக்காது. இரட்டைப்படை பாவங்கள் இயங்கி கொண்டிருக்கும் போது ஒற்றைப்படை பாவங்கள் வேலை செய்யாது, அது ஆஃப் ஆயிரும். இதானே லாஜிக்கு. இந்த லாஜிக்கை பிடிங்க, பலன் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு தானே கேள்வி வருது. கல்யாணம்னு கேள்வி கேட்குறாங்க, எந்த பாவம் செயல்படணும் ஐயா வேகமா? ஒற்றைப்படை பாவங்கள் செயல்பட வேணும். 7ஆம் பாவம்னா 3 7 11 திரிகோண பாவம் தானே. 7 செயல்பட்டாலும் ஒன்று தான், 3 செயல்பட்டாலும் ஒன்று தான், 11 செயல்பட்டாலும் அதனுடைய திரிகோணங்கள் செயல்பட வேண்டும். அப்போ ஒற்றைப்படை பாவங்கள் 3 செயல்பட்டாலும் 7 செயல்படும், 11 செயல்படும். 3 7 11 திரிகோண பாவங்கள். 1 5 9 அதுக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஒற்றைப்படை பாவங்கள். அப்போ அந்த காலகட்டம் தசாபுதி இருந்தால் திருமணம் சொல்லுங்கள், குழந்தை குட்டி சொல்லுங்கள், சரியாக போச்சு, அவ்வளோதானே விஷயம். இரட்டைப்படை பாவங்கள் நடக்குது. பொருளாதார வீடு கட்டுவேன்னு சொல்லு, நிலம் வாங்குவேன்னு சொல்லு, வாகனம் வாங்குவேன்னு சொல்லு, ப்ரொமோஷன் வாங்கணும்னு சொல்லு, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கணும்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு இல்லை. இதுதானே இன்னைக்கு கேள்வியாக வருது நம்மகிட்ட. அப்போ இதை பார்ப்பதற்கு இந்த நம்பர் போதும். இதை தாண்டியும் அவர் என்ன பண்ணார்னா, தேவராஜ் சார் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். இந்த சாஃப்ட்வேரை பார்த்தா இன்னும் சிம்பிளிஃபையாக ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு ஏதோ ஒரு தசா புத்தி தான் நடக்கும், ஏதோ ஒரு கிரகங்களுடைய தசை புத்தி நடக்கும். யாராருக்கும், இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கும் சரி, ஏதோ ஒரு தசை ஒரு புத்தி நடக்கும் தானே. அப்போ நடக்கிற தசை, அந்த புத்தி நம்மளுடைய வாழ்க்கை முறை இரண்டு விதமாக இருக்கிறது, அகம்புறம் என்று. அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ரெண்டுமே வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, ரெண்டும் வேணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது. இங்கே தான் நம்ம உணரணும். ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, அகமும் புறமுமாக இருக்குது. நாமெல்லாம் அதை வச்சுட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன இருக்குது, எனக்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, வருமானம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகமும் புறமும் எனக்கு ஆக்டிவேட்டில் இருக்குங்க. எனக்கு குழந்தை குட்டி இருந்து, மனைவி இருந்து, எல்லாம் இருந்து, உட்காரத்துக்கு இடம் இல்லை, வருமானம் இல்லை. அப்படின்னா பொருளாதாரம் பொருளாதாரம் அவுட் ஆகிடுச்சு, பொருள் வாழ்க்கை இல்லை. அப்போ 2 இருந்தால் ரைட்டு. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ராஜயோகம், ராஜயோகம் அப்படி என்றால் என்ன ஐயா சொல்லுங்க. நீங்கள் தான் முன்னாடி வந்து ஏண்டா உட்காந்துன்னு இருக்கா, பரவாயில்ல சொல்லுங்கள். ராஜயோகம்னா என்னங்க ஐயா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஜோதிடத்தில் நிறையா புத்தகங்கள் தான் அங்கங்கே படிச்சுக்கிட்டே தானே இருப்போம், ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம், படிச்சுக்கிட்டு இருப்போம். ராஜயோகம் என்றால் என்ன? அப்படி ஜென்ரலாக சொல்லுவாங்க. நம்ம ஜோதிடர்கள் கிளாரிட்டியாக இருக்கணும். அப்போ ஜோதிட அலங்காரத்தில், ஜோதிட அலங்காரம் எல்லாத்தையும் இருக்கும், படிச்சிருப்பீங்க. ஜோதிட அலங்காரத்தில் ராஜயோகம்னா என்ன சொல்லுது தெரியுங்களா? உங்களுக்கு அதாவது சாப்பிட்றது உணவு,
பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு, பட்டினி இல்லாமல் இருக்கிறதுக்கு உணவு உங்களுக்கு நிரந்தர வருமானம். நிரந்தர வருமானம் இருக்குதா? ஒன்று, நிரந்தர வருமானம். ரெண்டாவது, கல்யாணம் ஆகணும், நல்ல மனைவியாக இருக்கணும். 2, குழந்தை பேர். 3, இருக்கிற இடங்க, இருக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு நிரந்தர வருமானம், நல்ல மனைவி, குழந்தை. இது யாருக்கு இருக்குதோ அவர்கள் ராஜயோகத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். யார் சொல்ல? நான் சொல்ல, ஜாதகாரம் சொல்லுது. இது ஃபஸ்ட்டு நம்ம ஜோதிடர்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் வானத்தை வில்லா வளைக்கிறதுக்கு அலைகிறான், சொத்து சேர்க்கணும்னு அலைகிறான், எனக்கு இத்தனை கோடி பத்தாது, இன்னும் கோடி வரணும், அதெல்லாம் ராஜயோகமே இல்லை. பெரிய பதவி வரணும் அலைகிறானா? நிம்மதி இருக்கானா? சார் நிம்மதியாக இருக்க, நான் எனக்கு தூங்க நேரம் கிடைக்க மாட்டேது சார். அவ்வளோ தூக்கம், நல்லா நிம்மதியாக தூக்கம் வருது. அவெல்லாம் நிம்மதியாக தூங்கும். எந்த நேரத்தில் காலையில் பதவி இருக்குமா இருக்காதா, அல்லது எவ்வளவு நைட்லேயே போட்டு தள்ளிடுவாடா, நிம்மதி இல்லாமல் அலைகிறான். அப்போ அது ராஜ வாழ்க்கை இல்லை. நம்ம இதை புரிய வைக்கணும், மக்களுக்கு புரியணும், நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜ வாழ்க்கை என்பது நிரந்தர வருமானம், அதை சாப்பிடுவதற்கு ஒரு இருக்கிற இடம், நல்ல மனைவி, நல்ல குழந்தை. நீங்கள் ராஜயோகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ராஜயோகத்தில் இருக்கேங்க, எனக்கு எல்லாம் இருக்குது. மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்குது, பேர குழந்தை வரைக்கும் வந்துருச்சு, நிரந்தர வருமானம் இருக்குது, இருக்க இடமும் இருக்குது. நான் ராஜயோகத்தில் இருக்கனா இல்லையா? வேறு என்ன கவலை? நான் ராஜயோகமாக இருக்கேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது அகம்புறமாக இருக்கிறது. இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாமே நம்ம பாரம்பரியத்திலேருந்து தான் வந்திருக்கோம். நான் இப்போ இன்றைக்கும் பாரம்பரியத்தை விட்டு நான் தாண்டி போக முடியாது, எந்த ஜோதிடரும் போக முடியாது. அதை முன்னாடி புரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தை தாங்க நானும் வச்சுருக்கேன். நான் ஏதாவது 2 சேர்த்துக்கிட்டேனா, 2 குறைச்சிக்கிட்டேனா? இல்லையே. 12 கட்டத்தை தாண்டி நான் ஏதாவது எனக்கு 10 கட்டம் தான். கேபியில் 10 கட்டம் போதும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறேன்னா 12 கட்டம் தானே. அப்புறம் தசாபுத்தி ஏதாவது நான் மாற்றிட்டேன்னா, சூரியனுக்கு 6 வருஷம் கொடுத்தது நான் 5 வருஷம் நான் மாற்றினேன், சந்திரனுக்கு 10 வருஷத்து நான் எல்லாமே அது தானே இருக்குது. தாய் தந்தரை மாற்ற முடியுமாங்க? தாய் தந்தரை மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ முடியாது என்று சொன்னால் பாரம்பரியத்திலிருந்து தான் நாங்கள் பில்டப் ஆகி மேலே வந்திருக்கோம், அதனுடைய வளர்ச்சியில் தான் வந்திருக்கோம். அப்போ பாரம்பரியத்தை விட்டு நான் எங்கேயும் போகலை. அதை தான் கிரக காரகத்துவம், சூரியனுடைய காரகத்தை தான் அதான் எடுத்துக்கிறோம். பாவக்காரகத்துவம் 12 பாவக்காரகத்துக்கும் ஏற்கனவே பாரம்பரியத்தில் அதை தான் எடுத்துருக்குறோம். நான் எங்கெங்க கேபின்னா வெளியில் போகிறேன் இல்லையே. ஆனால் கேபிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது ஜோதிடத்தில். என்னன்னா, இந்த அகம் புறம்ங்கிற விஷயத்தை கிளாரிட்டியாக சொல்லலைங்க, பாரம்பரியத்தை சொல்லி தரல. என்ன சொல்லி கொடுத்தாங்க யூனிவர்சிட்டியிலன்னா, இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. 9 கிரகங்களும் அருளணி பொருளணி படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும், அங்கே சப்ஜெக்ட் இருக்குது. அருளணி பொருளணி. குருவின் தலைமையில் ஒரு அணியும், சுக்கிரனுடைய தலைமையில் ஒரு அணியையும், சூரியனை சபாநாயகரை வச்சு அப்படி பிரிக்கப்பட்டது அருளணி பொருளணி. அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு நான் தனுசு லக்னம், மேஷ ராசி. நான் எந்த அணி? ஏமா சொல்லுங்கள் யாராவது. 9 கிரகம் தான் இருக்குது. 3 கிரகம் இந்த 4 இந்த பக்கம், 4 இந்த பக்கம். அருளணியில் எந்தெந்த கிரகம்லாம் இருக்குது ஐயா? எது அருள்? ஐயா பாருங்க, ஆசிரியர் அவர் அப்புறம் அதாங்க பவர் சொல்லுவான்னு பார்த்தீங்க. அதான் ஆசிரியர்னா அந்த பார்க்க கொஞ்சம் இருக்கணும்ல, யார்கிட்டேருந்து அந்த பதில் வருதான்னு பார்க்கணுன்னு அமைதியாக இருந்தார், சொல்லிட்டார். கரெக்டு. ரெண்டுமே எங்கே இருக்குது? அருள் அணியில் இருந்து. அதுக்கு என்னங்க ஐயா பலன்? நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள். பொருள் பற்றுக்கு ஆசையாக இருக்க மாட்டாங்கங்க. சந்தோஷமாக இருக்கணும், மனைவி மக்களோட இருக்கணும், எல்லாரோடையும் அரவணைப்பாக இருக்கணும், இறை நம்பிக்கை அதில் இருக்கணும், அது சொல்லிட்டே இருப்பாங்க ஐயா. அப்போ இரண்டும் அருளணியாக அமைந்ததால் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தினேன் நான். 40 வருடமாக நடக்காத வழங்க முடியாது. முடிஞ்சு போச்சா? இதை புரிந்து கொண்டாலே ஜோதிடம் அழகாக சொல்லலாங்க. இப்போ பொருளணியில் ஒருத்தர் வராரு, அவர் லக்னம் ராசி பொருளணியாக இருக்கு. அவர் என்ன எப்படி இருப்பார்? மணி மைண்டடாக இருப்பார் இல்லையா? ஐயா இந்த பக்கம் என்ன வரீங்க, போங்க உட்காருங்க போய். ஏன்னா இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே பண்ணல. என் சப்ஜெக்ட் கேபி பேசினாங்க, நாங்கள் இன்னும் கேபியே பேசலை. இவர் இங்கே அதுக்குள்ளே இங்கே வந்து உட்கார்றாரு. நான் இன்னும் கேபியே பேசலை. நான் பாரம்பரியம் தான் பேசிகிட்டு இருக்கேன் மக்கள்கிட்ட.
புரியுதுங்களா? அப்ப இந்த லக்ன ராசியை வச்சே பலன் சொல்லலாம். இப்போ ஐயா சொன்னாங்க, நான் அருளணின்னு. அருளணிக்கு எப்படி இருப்பான்? காசு பணத்துக்கு கேர் பண்ண மாட்டான், போயிட்டு இருப்பான், இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்ப பொருளணியில் இருக்கான்னா அவங்க காசு மணி மைண்டட். அவங்களால தான் இந்த உலகம் இயங்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் தான் மாளிகை கட்டுவான், அதை கட்டுவான், இதை கட்டுவான், இதெல்லாம் அப்படிதான் நடக்கும். இப்போ யாருக்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியுங்களா? அதுக்கு ஒரு இல்லை இல்லை, அவனை கூட அவனுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிருங்க ஐயா. அருளணிக்காரனை தெரிஞ்சா அவனும் ஆள் தெரிஞ்சிடும், இவன் அருளணிக்காரன்ட்டு. பொருளணியை பார்த்தாலும் அவனும் அடையாளம் தெரிஞ்சிடும், கேர்ஃபுல்லாக ஆகிடலாம். இவன் பொருளணிக்காரன், மணி மைண்டடு, அவனுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் யாருக்கிட்ட நம்ம கவனமாக இருக்குன்னு தெரியுங்களா? இன்னைக்கு உங்களுக்கு சூட்சமாக சொல்லித்தரேன். இந்த அருளணியும் பொருளணியும் சேர்ந்து இருப்பான் ஒருத்தன். லக்னம் அருளணியில் இருக்கும், ராசி பொருளணியில் இருக்கும். அந்த ஆளுங்க தான் சீரியஸான ஆளுங்க. ஏன்னா இவனையும் ஐயாவையும் பயன்படுத்தி, ஐயா சாமி வணக்கம் ஐயா அப்படின்னு இங்கேயும் ஒரு ஒரு ஹக்கு கொடுத்துட்டு ஐயா கிட்ட விஷயத்தை வாங்கிட்டு போயிடுவான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு. இந்த பக்கம் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கான், அவங்ககிட்ட போவான், ஐயா நீங்க தான் நம்ம ஆளுங்கன்னு சொல்லி அங்கேயும் ஒரு ஹக்கு கொடுத்து அவங்ககிட்டையும் கலந்துக்குவான். இவன் வளர்ந்துக்கிட்டே போவான், இவன்கிட்ட தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதான் சூட்சமம். அப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் அப்படி இருந்தார், யாருன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் இல்லாம இங்கே நிற்க மாட்டேன் நான். உடனடி எக்ஸாம்பிள் கொடுக்கணும் மக்களுக்கு. அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன லக்னம்? கடக லக்னம், ராசி ரிஷப ராசி, சுக்கிரன் சந்திரன், அருளணி பொருளணி ரெண்டாம் சேர்ந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஒன்னா ஆக்கி எல்லாத்தையும் தான் குடும்பம் எங்க போச்சு? போயிடுச்சு. அப்ப யாருக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்? இதெல்லாம் ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுக்கணும், புரிஞ்சு வைக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இது அதெல்லாம் பார்க்கணும். எத்தனையா பார்க்கறது? அப்படி இதெல்லாம் உண்மை இல்லாமல் இல்லை, பாரம்பரியத்தை வச்சு ஜாதகம் சொன்னேன் ஜெயிச்சேன். ஒரு ஆள் கோயில் கட்டினாருங்க, ஃப்ரெண்டு ஜாதகத்தை கொடுத்தாரு, நான் கோயில் கட்ட போறேன்னு பார்த்தேன். துலா லக்னம் கன்னி ராசி, எந்த அணிய? சுக்கிரன் அணி, பொருளாதார அணி. இவனுக்கு கோயிலுக்கு சம்மதம் இருக்கா? சம்பாதிச்சிருக்கு. ஐயா நான் சொன்னேன், நீ மக்களுக்காக கோயில் கட்டல, நீ சம்பாதிக்கிறதுக்காக கோயில் கட்டுற. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வருமானம் இப்போ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கோயிலை வச்சு வர்ற ஜனங்கள்கிட்ட பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. அப்படி இருந்தும் கேபிக்குள்ளே போயிட்டு வளம் வந்துட்டு இருக்கேன். கேபியை பற்றி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு வந்துடுறேன். இது இப்போ இவ்வளோ நாள் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ கேபிஐ பேசும்போது கொஞ்சம் கோவம் வரும் என் மேலே. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்போ சில கேள்விகள் இருக்கு சில கேள்விகளை உங்கள்கிட்ட முன் வச்சு நான் நம்பிடுறேன். அதாவது இங்கே ஜோதிட நோட்டு எழுதி கொடுக்குறவங்க இருப்பீங்க. நோட்டு எழுதி கொடுக்குறீங்களா ஐயா? நோட்டு எழுதி கொடுப்பீங்களா? எழுதி கொடுப்பீங்க. நோட்டில் 9 கிரகத்துக்கும் பாதச்சாரம் எழுதுறீங்களா? எழுதுறீங்க. 10ஆவதா லக்னத்துக்கு எழுதுறீங்க. சூப்பர், நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். லக்னத்துக்கு மட்டும் எழுதுறீங்கல்ல, ஏன் சார் மற்ற 11 பாவத்துக்கு சாரம் வேணாமா? ஏன் எழுதல? பார்க்குறோம், வேணுமா வேணாமா? வேணும். இன்னைக்கு மக்களுக்கு குழம்பு, நீங்க குழம்பாம இருக்கீங்க. அதாவது இங்க என்ன சொல்றோம்னா, இங்க கேபியில் லக்ன பாவம் பற்றி இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பேச்சாளர்கள் நம்மள மாதிரி மேடையில் பேசுகிறவங்க லக்ன புள்ளியை பற்றி பேசுகிறாங்க. லக்ன புள்ளி முக்கியம், லக்ன புள்ளி முக்கியம். எப்போங்க பேசுகிறாங்க? சமீப காலமாக பேசுகிறார்கள். அதுக்கு முன்னாடி லக்ன புத்தியை பற்றி யாரும் அம்சமே பேச மாட்டாங்க. லக்னாதிபதி என்ன ஆனார்னு பார்ப்பாங்க, லக்னாதிபதி போய் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் லக்னாதிபதி என்ன சாரத்தில் இருக்குன்னு பார்க்க வந்தாங்க. அதை தாண்டி இப்போ லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறது பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தான டெவலப்மெண்ட் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ அதுவே தப்பு இருக்குன்னு வச்சுங்க, அதுக்குள்ளேயும் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அடுத்தது வரேன் நான்.
அப்போ லக்னத்துக்கு நீ புள்ளி பார்க்கும்போது இரண்டாம் இடத்துக்கும் அந்த புள்ளி எந்த சாரத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் இன்னும் துல்லியமாக ரெண்டாம் இடத்தை பற்றி சொல்லலாம் இல்லையா? மூணாம் இடத்துக்கு எந்த சாரத்தில் புள்ளி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் அதையும் துல்லியமாக பார்க்கணும் இல்லையா? இந்த முறை என்பது 12 பாவத்திற்கும் புள்ளி கண்டுபிடிச்சி அதை பார்த்து பலன் எடுக்கிறோம். அதனால் இன்னும் துல்லியம் வருகிறது. இப்போ அந்த லக்ன புள்ளியை பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா, அதுலேயே மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்கு அப்படின்னா, ஒரு புள்ளி என்பது ஒரு நட்சத்திரத்தை 4ஆக பிரித்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4 பாதத்தில் எந்த பாதத்தில் லக்னம் புள்ளி இருக்கிறது என்பதை பார்ப்பது லக்ன புள்ளி என்று பேசப்படுகிறது. 9 ஆமாம், ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கு, 2.25 நட்சத்திரம் இருக்கும், 9 பாதம் இருக்கும். அந்த பாதத்தில் எங்கே இருக்கோ அது லக்ன புள்ளியாக பேசப்படுகிறது. ரைட்டுங்களா? ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி? ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி? 13.20 டிகிரி. அப்போ ஒரு பாதத்திற்கு எத்தனை டிகிரி? 3.20 டிகிரி. ஒரு டிகிரிக்கு எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு 12 லக்கணம். 12 லக்கணங்களா? 24 மணி நேரம். அப்போ ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம், 120 நிமிடங்கள். 120 நிமிடங்களுக்கு 30 டிகிரி. அப்போ ஒரு டிகிரிக்கு 4 நிமிடம். ஒரு டிகிரி 4 நிமிடம். ஒரு டிகிரி என்பது ஐயா, மக்கள் போக வேண்டாம், ஜோதிடர்கள் போகணும். நமக்கு துல்லியம் தேவைப்படுது. இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்சு. ஏஐ வந்து நிற்கிது உங்கள் முன்னாடி. நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ ஒரு டிகிரி என்பது 4 நிமிஷம். 4 நிமிஷம். அப்போ ஒரு பாதம் என்பதே 3 டிகிரி 20 நிமிஷம். 3 டிகிரி 20 நிமிஷம். அப்போ முன்னாங்க 12, 13 நிமிஷம். 13 நிமிஷத்துக்கு 13 நிமிஷம் வருது. ஒரு பாதத்துக்கு 13 நிமிஷம். 13 நிமிஷத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் ஒரே லக்னம் போட்டின்னா 13 நிமிஷம் ஒரு பாதத்தில் தானே நிற்குது. அப்போ லக்னம் ஒன்றா தான் வரும். அப்போ 13 நிமிஷம் பிறக்கிற அத்தனை குழந்தைங்க லக்னத்தை போட்டிங்கன்னா மற்ற ஏதாவது கிரகம் மாறுமா? ஐயா 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 இருங்க கொஞ்சம். கிரகம் மாறுமா? எனக்கு டைம் இருக்காது. உங்கள்கிட்ட பேசினீங்கன்னா எனக்கு இன்னும் அவர் ஐயா வந்துடுவார். அதாவது அப்போ லக்னம் போட்டுருவீங்க, கிரகங்கள் ஏதாவது மாறுமா? ஏன்னா பாஸ்டாக போகிறதே லக்னம். அந்த லக்னமே ஒரே இடத்துல நிற்குது. அப்போ சந்திரன் மாறாது, செவ்வாய் மாறாது, கேது எதுவுமே மாறாது. அப்போ 13 நிமிஷத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரே ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பலன் சொன்னால் அது சரியாக வருமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ 1 நிமிட இடைவெளியில் குழந்தை பிறந்தாலும் வித்தியாசமான பலனை எடுக்க முடியும். கேபியில் எடுத்து நான் சொல்லியிருக்கேன், ஜெயிச்சிட்டு இருக்கேன். அப்போ இதுக்குள்ளே வரணும்ல, அப்போ தானே நம்ம ஜெயிக்க முடியும். ஏன் இன்றைக்கு நான் கோபமாக பேசுகிறேன்னா நம்மளை மேலே உள்ள கோபம் இல்லைங்க, ஜனங்க நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம காதில் வாங்காமல் நம்ம பாட்டில் போயிட்டு இருந்தால் சரியாக வராது. என்ன சொல்கிறான்னா, அவர்கிட்ட போனேன் அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர்கிட்ட போனேன் இவரு ஒன்று சொல்கிறாரு, தமிழ்நாட்டிலே பெரிய ஆளுன்னு சொல்லி அவர்கிட்ட போனேன் அவரும் ஒன்று சொல்ல, யாருக்கிட்டையா நான் ஜாதகம் பார்க்கறதுங்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்போ அந்த கேள்வி வந்து நிற்குதா இல்லையா? அப்போ ஏன்னா நீ 13 நிமிஷத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரே லக்கணம் போட்டு ஒரே ஜாதகத்தை எழுதுவதால் வித்தியாசத்தை சொல்ல முடியவில்லை. அவன் வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கிறது. உன்னை கேவலமாக பார்க்குறான். என்னடா ஜோதியம் பார்க்குறேன்னு பெரிய பெரிய ஆள்லாம் தலை குப்புற கவர்றாங்க. தமிழ்நாட்டில் நெஞ்ச நிமித்திட்டு 3000 ரூபா 5000 பீஸ் வாங்குறவங்களாம் தலை குப்புற விடுறான். எதுலன்னா 13 நிமிஷத்துக்கு ஒரு லக்கணம் போடுறான். ஒரு பாதம் தான் போடுறாங்க, ஒரே பாதம் தான் போடுறாங்க 13 நிமிஷத்துக்கு. வேற அவங்களுக்கு மாற்றுறதுக்கு வழியே இல்லை. அவங்களுக்கு தெரியலை. ஏன் தெரிஞ்சுக்க வேணாம்னா வரமாட்டான், இந்த பக்கம் திருப்பிட்டு ஓடுறான். ஏண்டா நான் கேட்குறேன், ஆண்ட்ராய்டு செல்லை வச்சுட்டு தடை எல்லாத்தையும் பார்க்குறீல்ல சார், எனக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரியாது சார். கம்ப்யூட்டரை விட இது செல்லை விட கம்ப்யூட்டர் ஈஸியா? என்ன வேணும்? இதில் கையில் கணக்கு போட முடியாதுங்க, கேபி கஷ்டமே இங்கே அதான் இருக்குது. அப்போ சாஃப்ட்வேர் வேணும், லேப்டாப் வேணும், துல்லியமாக பலன் பார்க்கலாம்.
அப்போ இதுக்கு வந்தால் இதை செய்யலாம். இங்கே பாருங்க, இங்கே இது எம்ஆர்ஐ ஸ்கேன்னு நான் சொல்லுவேன். இது என்னது? எம்ஆர்ஐ ஸ்கேன். நீங்கள் உடம்புக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கீங்க. ஜென்ரல் டாக்டர் போனால் இல்லைங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா தாங்க இதில் கண்டுபிடிக்க முடியும் பாரு, கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சுன்னா. அது மாதிரி எங்கள் சாஃப்ட்வேரில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவேன். இதில் என்ன இருக்குது பாருங்கள், 9 கிரகங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனு. மேலே இருக்கிறது பொருளாதாரம், கீழே இருக்கிறது அகம் சார்ந்த விஷயம். இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன தசை, இந்த 2 பச்சை இருக்குல்ல, அந்த 2 பச்சையிலும் தசை புத்தி இருந்தால் பொருளாதாரத்தை பின்னி எடுத்துகிட்டு போவான்னு நினைக்கிறேன். சொல்லிடலாம். பிறந்ததுலேருந்து இறப்பு வரை இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 56 பிறந்த ஜாதகம். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அவங்க அப்பா இந்த பையனை படிக்க வைக்கிறதே சிரமப்பட்டார். எப்படியோ டிப்ளமா வரைக்கும் படிச்சுட்டான். ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பெரிய கம்பெனி, மத்திய அரசாங்கத்தில் ரிட்டையர்ட் ஆகும்போது ஜிஎம், கம்பெனியுடைய ஜிஎம். ஏன்னா நடந்த அத்தனை தசைகளும் ராகு தசையில் பிறந்தாரு. ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே பெரிய தசை, பொருளாதாரத்துக்கான தசை. சாதாரண ஒரு சூப்பர்வைசரா கம்பெனியில் இருக்கு, ஜிஎம்ஆ வெளியே வந்தா இன்னைக்கு கோடீஸ்வரன். பார்த்தோன்னே அடிக்கலாம். இந்த ஜாதகம் இந்த இதை பார்த்தோன்னே இவன் கோடீஸ்வரனாக வாழ்வான் அப்படிங்கிற சொல்ல முடியும். அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் சொன்னதில் தப்பா? அவ்வளவு ஸ்கேன் ரிப்போர்ட் பக்காவாக வருது. ஆனால் கீழே பாருங்க, அக வாழ்க்கை எப்படி இருக்கு? அவ்வளவு சிறப்பா இல்லை. அவன் கோடீஸ்வரன் ஜிஎம் ஆனா, கோடீஸ்வரன் ஆனா, அக வாழ்க்கை அடி வாங்கியது. குழந்தை பேர் இல்லாமல் செயற்கை கருத்தரிப்பு முறையில் குழந்தை பெறப்பட்டது. ஏன் என்று சொன்னால் இங்கே 2 பச்சை இருக்கு, சூரியன் சந்திரன். ராகு திசையில் பிறந்தவனுக்கு சூரியன் சந்திரன் திசை நடத்துமா? ராகு திசையில் பிறந்தவனுக்கு சூரியன் சந்திரன் திசை நடத்துமா? வாய்ப்பே இல்லை. நடத்திய திசையெல்லாம் பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆக்கியது. ஆனால் என்ன கிடைக்கல? குழந்தை பேர் இல்லை, செயற்கை கருத்தரிப்புக்கு போக வேண்டியதாக போச்சு. புரியுதுங்களா? அப்போ இது இப்படி பக்காவான ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம கையில் வருது. அது மாதிரி ஒரு மீட்டிங்கில் இப்படி பேசும்போது ஒரு நண்பர் ஐயா மாதிரி முன்னாடி உட்காந்துருந்தவர் கேட்டார், ஐயா நீங்கள் பேசுகிறீங்க எல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் ஓவர் பில்டப்புங்க, ஓவர் பில்டப்பு அப்படின்னாரு. ஏந்திருச்சு இப்படி தான். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? சொல்லுங்க ஐயா, ஜாதகம்னா சொல்லுங்க, ஆனால் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டேன், என்ன சொல்ல ஓவரா இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் நியாயமா அப்படின்னாரு. சரிங்க ஐயா, உங்களுக்கு நியாயம் இல்லைன்னு தெரியுது, நான் இதை இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு நியாயமா இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுங்க, இதோட முடிச்சிடுறேன். நியாயமா இல்லையான்னு சொல்லிடுங்க, நீங்களே பதில் சொல்லிடுங்க. என்ன நான் கேட்டேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது என்ன? நம்ம தலை முதல் கால் வரை நம்மளை எந்த உறுப்பில் எந்த இடத்துல என்ன பாதிப்புங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க. நான் அதை தான் சொன்னேன், இங்கே எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னு நான் சொன்னேன். ஜோதிடத்தில் தலை முதல் கால் வரை 12 பாவத்துக்குள்ளே தானே இருக்குது ஐயா. ஐயா அதில் தான் நான் மாற்றுக்கிறது எதுவும் இருக்கா? லக்னம் என்பது என்ன? தலை. லக்னங்கிறது தலை. 2ஆம் பாவம் என்பது முகம். இங்கே தான் வாய் இருக்கு, கண் இருக்கு, எல்லாம் இருக்குது. 2ஆம் வாய், 2ஆம் இடம் முகம். 3ஆம் இடம் உஜம், கழுத்து. 4ஆம் இடம் நெஞ்சு பகுதி. 5ஆம் இடம் இருதயம், மேல் வயிறு. 6ஆம் இடம் வயிறு, அடி வயிறு. 7ஆம் இடம் மர்ம உறுப்பு. 8ஆம் இடம் மலைக்குடல், இந்த சார்ந்தது. 9ஆம் இடம் 10ஆம் இடம் தொடை. 11ஆம் இடம் கணுக்கால். 12ஆம் இடம் கால், பாதம். இப்போ இதில் வந்து இப்போ உடம்பு வந்துருச்சா இல்லையா? அதனுடைய ரிப்போர்ட்டிங் எடுத்துட்டேன்ல நான். அப்போ இது என்ஆர்ஐ ஸ்கேன் சொல்கிறதுல என்ன தப்பு? இப்போ இந்த 12 பாவத்தில் இந்த பக்கம் பாருங்க, பொருளாதாரம் இருக்குது, இதை விட்டுருங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனு பொருளாதாரத்தை நம்ம விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் அகம் சார்ந்த விஷயம். இப்போ இந்த 12 பாவத்தில் 1ஆம் பாவம் 12 பாவம் இருக்குல்ல, இதில் எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது இங்கே காமிக்குது. இங்கே பாருங்க, 3ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா? அப்போ இந்த உடம்புல எந்த இடத்துல பிரச்சனை வருது? வீரியசானம் அது ஒன்று. அப்புறம் உஜம், உஜத்தில் பிரச்சனை வரும். கை இல்லை, ஆடல் பாடல் நாட்டிய ஆடல்கள் இந்த பாவம் வேணும். 3ஆம் பாவம் அவன் தான் பாட்டு, சங்கீதம், யோகாசனம், குரல் வளம், இதெல்லாம் 3ஆம் பாவம். இது அவுட் ஆயிடுச்சு. ஒரு கை பிரச்சனை ஆயிடுச்சுங்க. டெலிவரி அப்பயே போட்டு கையை போட்டு நசுக்கி ஒரு கையை எடுத்து குட்டிச்சவராகிட்டாங்க. ஜாதகத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேனில் காமிச்சுதான் இல்லையா? ஆனால் லூசப் பயலுங்களா, இதான் எம்ஆர்ஐ ஸ்கேனு. இப்போ சொல்லு, நீ இப்போ சொல்லு, இது எம்ஆர்ஐ ஸ்கேனா இல்லையா? சும்மாலாம் இல்லை.
யாரும் வந்து நிற்க முடியாது. கொண்டு வா உன் ஜாதகத்தை போட்டு உன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து உன் மண்டையில் அடிக்கிறேன். அவ்வளோ வலுவாக இருக்கிறது. ஐயா வந்து முடிக்க சொல்லிட்டாங்க. அதனால் இவ்வளோ தூரம் பேச விட்டதே பெரிய விஷயம். அவரை மிரட்டி நான் இவ்வளோ தூரம் பேசிட்டேன். என்ன நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும். இதை சார்ந்து ஒரு வகுப்பு ஒன்று இது ஒரு இதை வந்து நிறையா நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு வகுப்பு ஒன்று போட்டால் நாங்களும் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்ட அடிப்படையில் மார்ச் 7, 8 திருவரம்பூரில் காட்டூரில் எங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஏற்பாடு 2 நாள் வகுப்பு. கட்டணம் மிக குறைந்த கட்டணம். ஏன்னா காசு பிரதானம் இல்லை, அதுவும் பிரதானம் தான். அதுக்குள்ள ஒன்றும் இல்லாமல் நடத்த முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். தங்குற வசதியும் நீங்கள் ஒரு நாள் தங்குறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக தங்கிக்கலாம். உணவு ஏற்பாடும் நாங்களே பார்த்துக்குவோம். உணவு டீ எல்லாமே கொடுத்துருவோம். 2 நாள் வகுப்பு. உங்களுக்கு கிரகக்காரத்துவம் பாவக்காரத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப்பும் கொடுப்போம். அந்த வகுப்பு மார்ச் 7, 8 நடக்குது. அருகாமையில் நடக்குது. அவசியம் வந்து முடிகிறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க வந்து கலந்துக்கிட்டால் சிறப்பு. இந்த வாய்ப்பை நல்கிய அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளைக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஐயா ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு இவ்வளோ நேரம் எனக்கு பேச அனுமதி அளித்த இன்னும் வந்து இன்னைக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் பேசுகிறாள். நான் ஐயாவுக்கு தெரியும், கடைசியில் தான் பேசுவேன். ஏன்னா எல்லாம் பேசிட்டோம், மெதுவாக பேசிட்டு போவோன்னு பேசுவேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். முக்கியமான ஃபங்க்ஷனில் எல்லாரையும் அனுப்பிவிட்டு மிஸ்ஸஸ் எல்லாம் நேற்றே கொண்டு காரில் அனுப்பிவிட்டு நான் காரை திருப்பி வர சொல்லி நான் நேராக பெரம்பலூர் போகணும். அதுக்காக ஐயா எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பேசிடுறேன்னு சொன்னேன். அந்த வாய்ப்பும் கொடுத்தாங்க. இதுவரை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய செல் நம்பர் சொல்லிடணும்ல, என்னுடைய நம்பரை நோட் பண்ணிங்க. 9787799297. இது 97 87 97 87 79 92 97. ஏதாவது சந்தேகம்னாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம். ஆமாங்கய்யா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சந்தேகங்களை கேளுங்க. இன்னொன்று, உங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்த ரிப்போர்ட் வேணும் உங்களுக்குன்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏன் இந்த நம்பருக்கு இது அனுப்புங்க. டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸு ப்ளஸ் உங்களுடைய கல்வி. அது ஏன் கல்வி கேட்குறீங்க? வித்தியாசமாக இருக்குது. நம்ம எல்லாம் வித்தியாசமாக தான் கேட்போம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற டைமு சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது ஸ்கேன் ரிப்போர்ட் தப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் கல்வியை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குற நேரம் சரியாக தப்பான்னு நான் பார்த்துருவேன். அதனால் உங்கள் கல்வியும் சேர்த்து அனுப்புனீங்கன்னா, அப்பா அம்மா பேரும் கொடுத்தீங்கன்னா பக்காவான ஒரு பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு ஒன்றும் ஃபீஸ் வேண்டாம். ஏற்கனவே அருளா நீங்கள் அப்புறம் எப்படிங்க மாறி பேச முடியும்? ஆமாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எனக்கு என்ன பேருன்னா உருப்படாத கேஸ் ஒன்று இருக்குது. அங்கே போய் வானலாவை பேசிட்டு வந்து ஒன்றும் அது வேண்டாம். பணம்னா காசுன்னா கர்மாங்க. நான் வச்சிருக்க பேரு பணம் காசு என்றால் கர்மா. யாரு பணம் காசை சேர்க்கிறாங்களோ கர்மாவை சேர்க்கிறார்கள் என்று அர்த்தம். இது ஒரு ஜோதிடருக்கு தெரியவில்லை என்றால், புரியவில்லை என்றால் அவர் பேசிக்கலா ஜோதிடரே இல்லை என்று சொல்லிடுவேன். நான் ஜோதிடரே கிடையாதுங்க. கர்மான்னா காசுங்க, பணங்க. யார் இதை அதிகமாக சேர்க்கிறாங்கன்னா கர்மாவை சேர்க்கிறார்கள், அதன் பலனை அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு வேணாம். இப்போ சொல்லுங்க, எனக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா? வேணாம். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இது ஏற்கனவே சாமி கும்பிடாத கேஸு, இப்போ தான் கொஞ்சம் இந்த ஜோதிடத்துக்கு வந்ததால் ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டு ஏதோ கொஞ்சம் வருது. சாமிகிட்ட மகாலட்சுமிகிட்ட கேளுங்க, அப்போ தாங்க கேட்டாதாங்க கொடுப்பாங்க. எனக்கு உள்ளே இல்லாமல் ஓடும் தெரியுங்களா, எனக்கு வேணாங்க. அதை சொல்ல முடியுமா அவங்கள்ட்ட? சொன்னாக்க மண்டையில் போடுவாங்க. இது உருப்படாத கேஸு. 37 வருஷம் சர்வீஸ் பண்ணியும் 5 பைசா கையில் இல்லை. இப்போ போய் ஜோதிடத்துக்கு போயும் ஒன்றும் சம்பாதிக்க மாட்டேங்குது, இல்லை சண்டை தான் வரும். அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் பிடிஎஃப் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணான்றத இல்லைங்கிறத கவலை வேண்டாம், எதுவும் வேண்டாம். எங்களுக்கு அனுப்ப வேண்டிய டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், உங்களுடைய கல்வி அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிஎஃப் பக்காவாக வரும். எத்தனை பக்கம் வேணும்? கஸ்டமருக்கு ஒரு 8 பக்கம் கொடுப்பேன். உங்களுக்கு 25 பக்கம் தரேன். 25 பக்கம் தரேன் சார். அஷ்டவர்க்க பலன் வரைக்கும் போட்டு வரும்.
அது பாருங்க, அஷ்டவர்க்கம் வந்தால் நல்லது தானே. அறிவு 25 பக்கம் உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு தரேன். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எந்த மூலையில், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் போட்டு ஃப்ரீயாக அனுப்பி விட்றேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அவரு நின்று பார்த்து ஓடிட்டார். ஐயா ஐயா முடிச்சிட்டேங்க, வாங்கய்யா. நன்றி கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் 2வது தலைமை அதிரடியாக அவங்களுடைய பீச்சை கொடுத்துருக்காங்க. அதே கேபி ஜோதிடத்தில் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவான்னு சொன்னேன். அந்த உணர்ச்சி வசம்தான் அவருடைய உண்மைத்தன்மையை தெரிவிக்கணுங்கிற எண்ணத்தில் வேகமாக பேசக்கூடிய செயல்பாடோடு ஐயா பேசியிருக்காங்க. ரொம்ப அதாவது மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய கருத்துக்களை பதிவு வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் செய்கிறாங்க. வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு அவர் சொல்கிறாருல எம்ஆர் ஸ்கேன் சொல்கிறாங்க. உண்மையாலுமே அது எம்ஆர் ஸ்கேன் தான். நான் சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டாக்டர்களுக்கு அதாவது ஜோதிடத்தில் வந்து மருத்துவனுங்கிறது ஒரு ஜோதிடத்தான் பெரிய மருத்துவமே. இப்போ நீங்கள் டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாத டாக்டர் மட்டும் என்னங்க, உங்களுக்கு தலை வலிக்குதா, கை கால் வலிக்குதா, என்ன வலிக்குது, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு தானே சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம சொல்கிற எதில் சொல்ல முடியுதுங்க, ஜோதிடத்தில் தானே சொல்ல முடியுது. அப்போ அதுதானே ஸ்கேனு. அப்போ உண்மையாலுமே எம்ஆர் ஸ்கேனுங்கிறது சொல்கிறது 100% உண்மை. நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஆனால் அவர் சொல்கிற விதங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கும். சரியா? ஜோதிடங்கிறது எம்ஆர் ஸ்கேன் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கறது என்னது, கேபி ஜோதிடத்தை எம்ஆர் ஸ்கேனாக சொல்கிறார் ஐயா. சரிங்களா? அதில் துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எம்ஆர் ஸ்கேன் சொல்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் துல்லியத்துக்குள்ளே போனீங்கன்னா அதை பற்றி அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. ஐயா வந்து மிக அற்புதமாக கேபி ஜோதிடத்தில் அவங்க கருத்துக்களை அழகாக பதிவு பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னா அவர் கௌரவிக்கலாம்.